நடிகர் விஜயினுடைய கடைசி படம் தாவேகான் கட்சி ஆரம்பிச்சது போகும் கடைசி படத்தை ரிலீஸ் பண்ணவே விட மாட்டாங்க. தணிக்கை வாரையும் இன்னும் 4 வார காலம் அவகாசம் வேற கேட்குறாங்க. பொங்கல் முடிஞ்சாலும் படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க போலயே அப்படின்னு ரசிகர்கள் கொந்தளிப்புல இருக்காங்க. தியேட்டர்கள் உடைக்கப்படக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படுவாங்க போல. அந்த அளவிற்கு மோசமான ஒரு நிலை இப்போ நீடிக்குது. பிரான்ஸ் நாட்டில் பராசக்திக்கு ஏற்பட்ட ஒரு துயரமான ஒரு சம்பவம். அதோடு மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் பாஜகவா, திமுகவா, காங்கிரஸா, இப்போது இந்த 3 கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து விஜய்க்கு ஆதரவாவோ நெகட்டிவாவோ சில பல சம்பவங்களை செஞ்சுருக்காங்க. ஒட்டுமொத்த திரை உலகமும் விஜய் பக்கம் நிற்கிது. எப்படியெல்லாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பேச போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு, அதுவும் ஆஃபரோடு கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. தம்பி கலங்காத, அண்ணன் நான் இருக்கேன் அப்படின்னு காங்கிரஸ்காரங்கள்லாம் இப்போ ஒன்று சேர்ந்து விஜய்க்கு ஆதரவாக குரல் எழுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. ராகுல் காந்தி மட்டும்தான் இன்ன வரைக்கும் பேசல. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கடைநிலை தொண்டர்கள் வரைக்கும் இப்போது நம்ம இனிமே விஜய் கூட்டணி தான், தாவேகாவினுடைய துண்டை தோலில் போட வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு காங்கிரஸ்காரங்கள்லாம் இப்போ ஜாலியாக சத்தியமூர்த்தி பவனில் இருந்து வெவ்வேறு இடங்களுக்கு தேட்டர் வாசலில் குவிய ஆரம்பிச்சிட்டாங்க. இது இப்படி இருக்க, தமிழக காங்கிரசினுடைய மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஷோடங்கர் இவர் தாங்க, அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயம் இப்போது அரசியல் களத்தில் சூடு பிடிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக மாறி போய் நிற்கிது. காங்கிரஸ் கட்சி விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை அப்படின்னு டவார்னு போட்டு உடைச்சார். அதே நேரத்தில் கலைத்துறைக்கு ஒன்றுனா நாங்கள் பொங்கி எழுந்துருவோம், குரல் கொடுக்காம இருப்போமா, அதுவும் பாஜகவினுடைய அரசியல் இதுக்குள்ளே இருக்குது, தணிக்கை வாரியத்தில் ஒரு உறுப்பினர் மட்டும் எப்படி கேஸ் கொடுப்பாங்க அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகளை முன் வச்சு அவர் பேசி இருக்கக்கூடிய விஷயம் இன்னைக்கு காங்கிரஸ் தாவேகா அப்படிங்கிற கூட்டணிக்குள்ளே போக முயற்சி பண்ணுது அப்படிங்கிற புதியதொரு புயலை கிளப்பியிருக்கு. இதற்கும் தேர்தல் கூட்டணிக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு இவர் சொன்னால் கூட இதை அதோட பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்குல்ல. சரி, அவர் மட்டுமா பேசியிருக்காரு? காங்கிரஸினுடைய ஜோதிமணி அவர்கள், அதுக்கப்புறம் பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாகூர், இவங்களும் விஜய்க்கு ஆதரவான துணியில் தான் பேசியிருக்காங்க. அதுவும் தாவேகா கூட்டணியில் காங்கிரஸ் நுழைய முயற்சி அப்படிங்கிறதுக்குள்ளேயே போகாமல் பிரவீன் சக்கரவர்த்திலாம் தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு நபராக, மிகப்பெரிய சக்தியாக உருமாறி விட்டார் விஜய் அப்படின்னு போட்டார். அவர் பேசுகிறத சாதாரணமாக எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், அவரே யாருன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறையா பேர் தெரியாது. அவர் ஒரு ட்ரிப்ளிகேன் வாசி அப்படின்னு மட்டும்தான் தெரியும். திருவல்லிக்கேணியிலிருந்து வந்தவர். காங்கிரஸில் இதே மாதிரி பூனல் போட்ட நபர்கள் ஏகப்பட்ட பேர் இல்லாதது பொல்லாததுமான வேலைகள் எல்லாம் செய்வாங்க. ஒரு பீரியடில் அப்படி ஒருத்தர் இருந்து குடியரசுத் தலைவராக போய் உட்கார்ந்த வரலாறுகள்லாம் இருக்குது. யாருன்னு தேடி பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. இப்படிப்பட்ட நிலையில் மாணிக்கம் தாகூர்லேருந்து ஜோதிமணி வரைக்கும் தொடர்ச்சியாக விஜய்க்கு ஆதரவாக பேசக்கூடிய மனநிலை மாறி போய் நிற்கிது. ஆனால் தமிழக காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை அவர்கள் இந்த நிகழ்ச்சியை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு சத்தம் இல்லாமல் அமைதியாக இருக்கார். ஏன் அப்படின்னா, இங்கே ஏதோ ஒரு அரசியல் மாற்றம் ஒன்று வரப்போகுது. அந்த அரசியல் மாற்றத்தில் காங்கிரஸ் தாவேகாவோட கூட்டணிக்கு போகலாம். அப்போ திமுக கூட்டணியை கழட்டி விட்டுருவாங்களா பிரசாத் அப்படிங்கிற கொஸ்டின் நமக்குள்ளே இருக்கும். அதற்கான பதிலை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்படிப்பட்ட நிலையில் ஒட்டுமொத்த திரை உலகமும் விஜய்க்கு ஆதரவாக பேச ஆரம்பிச்சிருக்கு. அதில் ஒரு ஆள் பார்த்திங்கன்னா சனம் ஷெட்டி. வாய்ப்பு கிடைக்கல எங்கே? சினிமாவில். வாய்ப்பு கிடைச்சது எங்கே? பிக் பாஸில் வாய்ப்பு கிடைச்ச உடனேயே அதற்கு பிறகு அவங்களுடைய மார்க்கெட்டு டவுன் ஆயிடுச்சு. இருந்தாலும் விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்து தாவேகாவில் தன்னை இணைத்துக்கொள்ள பெரிய அளவில் முயற்சி எடுத்திருக்காருங்கிறது தெரியுது. அவங்களோட சேர்த்து சத்யராஜனுடைய மகன் சிபிராஜ் அவரும் ஒரு ஆதரவு குரலை கொடுத்துருக்கார். என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தணிக்கைத்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் உள்ளது அப்படிங்கிற கொஸ்டினையும் அவங்க எழுப்பியிருக்காங்க. அதே நேரத்தில் நாங்கள் வீறு கொண்டு எப்படி வெளில வரோம் பாருங்கள், தலைவர் படம் ரிலீஸ் ஆகிற டேட்டு தான் எங்களுக்கு பொங்கல் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் சனம் ஷெட்டி சொல்லியிருக்காங்க. ரைட்டா? இது ஒரு புறம் இப்படி இருக்க, பராசக்தி அப்படிங்கிற படம் ஜனநாயகன் படத்திற்கு ஒரு போட்டியாக வரப்போகுது அப்படின்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். பிரான்ஸ் நாட்டில் ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட பாடு நம்ம ஊரில் இருந்து ஐரோப்பியன் கண்ட்ரீஸுக்கெல்லாம்
அந்த பொட்டியை கொண்டு போகிறது எவ்வளோ சிரமம். அங்கே போயிட்டு ஒரு 16 சீட்டு தான் ஃபுல்லாகுது அப்படின்னா அந்த படக்குழுவுக்கு ரொம்ப வேதனை தரக்கூடிய விஷயமா இருக்குமா இல்லையா? அது மட்டும் இல்லை, பிரான்ஸுடைய தேட்டரில் கொஞ்சம் மொழிவாரியான பிரச்சனைகளும் இருக்குது. காரணம் என்னென்னா, இலங்கை தமிழர்கள் ஏகப்பட்ட பேர் அங்கே குடிபுகுந்திருக்காங்க. அந்த இடத்துல இந்தி எதிர்ப்பு போராட்டம் தொடர்பான ஒரு படம், இந்தி மொழிக்கு ஆப்போசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை பராசக்திங்கிற ஒரு படம் வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே இந்த டைரக்ஷனில் அது நெகட்டிவ் ஃபீட்பேக்காக கொடுத்துருக்கு. 905 இருக்கைகளில் 16 சீட்டு மட்டும்தான் ஃபுல்லாக இருக்கிறதா இன்றைக்கி நியூஸ் வெளியாகிருக்கு. 2 படங்களுக்குமே தணிக்கை சான்றிதழ் கிடைக்காம இருக்குங்கிறது தான் இப்போது பெரிய சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. இது தியேட்டர் ஓனர்களை பெரிய அளவில் கோபத்திலையும் ஆழ்த்தியிருக்கு. 2 படத்தில் ஏதாவது ஒரு படத்துக்காக தணிக்கை சான்று கொடுத்தா பரவாயில்ல, 2 படத்துக்குமே கொடுக்காமல் இருக்கவும் தான் இங்கே பெரிய அளவிலான ப்ராப்ளத்தை உண்டாக்கிருமோ அப்படின்னு தியேட்டர் ஓனர்களும் அச்சப்படுறாங்க. இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். தணிக்கை சான்றிதழ் கொடுக்காம இருக்கிறதுல ஒரு பெரிய அரசியல் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதாவது 5 பேர் உறுப்பினர்கள், அதில் 4 பேர் ஓகே சொல்கிறாங்க, ஒருத்தவர் மட்டும் எனக்கு இந்த படத்தில் ஆட்சேபனை இருக்குது வெளியாகிறதுல அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் அந்த ஒரு நபர் கோர்ட்டுக்கு போகிறாரு, நான் தான் அந்த எதிர்மனுவை தாக்கல் செஞ்சேன் அப்படின்னு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாரு. நீதிபதி ஆஷா கூட இந்த மாதிரியான ப்ராப்ளத்தை இதுக்கு முன்னாடி ஃபேஸ் பண்ணது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல தை பிறந்தால் வழி பிறக்குமே அப்படின்னு சொன்னது அவங்க தான். அதற்கு பிறகு அப்படியே அவங்க ஸ்ட்ராட்டஜி மாறுது. இந்த தயாரிப்பாளர்களுக்கு ஆதரவாக அவங்களுடைய குரலை நம்ம பார்க்க முடிஞ்சுது. எது எப்படியாக இருந்தாலும் நீதிமன்றத்தின் மீது கடைசி நம்பிக்கையை வைத்திருக்கிறது தயாரிப்பு குழு. 9ஆம் தேதி காலை தான் அந்த தீர்ப்பு வெளியாக போகுது. அதனால் திரைப்படத்தை வெளியிடுவதற்கான தேதியும் தள்ளி வச்சுருக்காங்க. அது எந்த தேதி அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் சொல்லப்படலை. பட் தணிக்கைத்துறை ரொம்ப தெளிவாக இருக்காங்க, எங்களுக்கு 4 வார கால அவகாசம் வேணும் அப்படின்னு. ஸோ இவ்வளவு பெரிய 1 மந்த் கேப்க்கு அப்புறம் படம் வெளியாகுது அப்படின்னா அது வரைக்கும் ஜனநாயகன் படத்தை பற்றிய பேச்சுக்களும் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கும். இது விஜய்க்கான பெரிய சக்ஸஸாக தான் பார்க்கப்படுதே தவிர விஜய்க்கான ஒரு நெகட்டிவ் சைடில் இது போகுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த விஷயம் ஆட்டோமேட்டிக்காக அது பெரிய அளவிலான பூமை ஏற்படுத்தும். அப்படி தான் விஜய்க்கோட மார்க்கெட்டும் அரசியல் களத்துலையும் அவர் தொடர்ச்சியாக ரன் ஆகிட்டே இருக்கார். ஏன்னா திருப்பரங்குன்ற இஷ்யூ கூட இந்த நேரத்தில் பேசு பொருளாக இல்லை. மலையில் தீபம் ஏற்றக்கூடிய விஷயம், நீதிபதி சொன்ன விஷயங்கள் எதுவுமே பேசு பொருளாக இல்லை. விஜய், ஜனநாயகன் இது மட்டும்தான் பேசு பொருளாக இருக்குது. தாவேக்கா அவ்வளோதான். இப்போ காங்கிரஸ் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறதுனால, இரங்கல் தெரிவிக்கிறது மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு படத்தினுடைய ரிலீஸ் அப்படிங்கிறதே இவ்வளோ தூரம் பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்களும் சேர்ந்துடுறாங்க. இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறது யார் அப்படின்னு கேட்டால் ஒட்டுமொத்த சினி இண்டஸ்ட்ரியிலையும் சிவகார்த்திகேயன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சிவகார்த்திகேயனை வீழ்த்துவதற்கு அவர் தமிழர் அப்படிங்கிறதுனால ஒரு பூணல் போட்ட கூட்டம் ஒரு பெரிய சதி ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கு. காரணம் என்னென்னா, நீங்கள் இப்போது நெட்டில் நம்ம ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா அந்த வீடியோவை பூஸ்டப் பண்ணி கொடுக்கறதுக்குன்னு இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது எல்லாரும் பார்க்குறது தான். ஒரு 100 ரூபா 400 ரூபா கூட கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 1000 வியூஸ்லேருந்து 10,000 வியூஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு. அதே மாதிரியே யூடியூப்பில் போட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டில் அவங்க வெவ்வேறு தளங்களில் ஆர்கானிக் வியூஸாக இல்லாமல் வித்தியாசமான வியூஸ் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு ஃபோன் வச்சு, இதே மாதிரி சீனாவில் ஒரு 6000 ஃபோனை வச்சு $4 லட்சம் மேலே சம்பாதிச்ச, ஒரே மாதத்தில் $4 லட்சம் மேலே சம்பாதிச்ச நபர்கள்லாம் இருக்காங்க. அந்த கான்செப்டில் டிஎம்கேவாக இருக்கட்டும், சன் குழுமமாக இருக்கட்டும், இந்த வேலையை தொடர்ச்சியாக செஞ்சு இன்றைக்கி வியூஸை அதிக அளவில் ஏற்றி கொடுத்துட்டாங்க. விஜய்க்கு ஆப்போசிட்டாக சிவகார்த்திகேயனை வளர்த்தி விடுறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க. இது அடுத்த படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை உள்ளாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மேடையில் தன்னை சுற்றி ஒரு பெரிய அரசியல் சுற்றுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு விஜய்க்கு ஆதரவானவர் தான். 33 வருஷம் தமிழ் இண்டஸ்ட்ரியை ஒரு பெரிய ஒரு என்ஜாய்மெண்ட்டில் வச்சுருந்தவர் தலைவர் விஜய். அதனால் அவருடைய படம் சக்ஸஸ் ஆகணும், அவருடைய படத்தை போய் முதல்ல பாருங்கள், அடுத்த நாள் எங்களுடைய படத்தை பாருங்கன்னு சிவகார்த்திகேயன் ஸ்டேஜ்லேயே ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்தாரு. இந்த ஸ்பீச்லாம் இவ்வளோ ஓப்பனாக ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். அந்த வகையில் சிவகார்த்திகேயனை பாராட்டலாம். மேடையில் இருந்து கெஸ்ட் பொசிஷனுக்கு போய் மறுபடியும் மேடையை அப்பப்போ என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுருக்கக்கூடிய ஒரு ஆசாமி, நம்ம தமிழ் பையன், அவங்க பெரிய அளவில் வரணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எண்ணப்பாடு. விஜய்க்கு ஈக்குவலாக அவர் வளர்ந்துட்டாரா அப்படின்னு கேட்டால் ஆமாம், வளர்ந்துட்டாருங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. பட் போட்டி போடக்கூடிய அளவிற்கு அவர் இன்னும் வளரலை. அதையும் நம்ம இந்த இடத்துல சொல்லி ஆகணும். 14 காட்சிகள் மத உணர்வு ப்ளஸ் இராணுவ லட்சணை அந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ சம்மந்தப்பட்ட
ஆர்மி ஆஃபீஸர்ஸ்ட்டை இதற்கான அணுகுமதியெலாம் வாங்கியிருக்கணும். ஏன்னா இந்தியா சம்மந்தமான டாபிக்லாம் வருது அப்படிங்கிறதுனாலையும் இந்த படத்துக்கான தடை அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இன்னும் சென்சார் பண்ண வேண்டிய வேலைகள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த 14 காட்சிகள் என்னென்ன அப்படிங்கிறது தொடர்பான விவரங்கள்லாம் அடுத்தடுத்து தணிக்கைத்துறை சில விஷயங்களை மியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதையும் படக்குழு செய்கிறதுக்கு தயாராக தான் இருக்குது. ஆனாலும் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டுறாங்க. ஸோ தணிக்கை குழுவினுடைய ஈகோவை தூண்டி விட்டதே படத்திற்கான ஒரு பெரிய பாதிப்பாக போச்சு. காரணம் என்னென்னா, நீங்கள் தணிக்கை குழுவுக்கு சென்சார் போர்டுக்கு போகிறீங்க அப்படின்னா அது ஒரு வெற்று கமிட்டி கிடையாது. அங்கே ஒரு 5 பேர் உட்காந்துருக்காங்க. அந்த 5 பேர் ஒரு முடிவு எடுக்கணும். அப்போ டேட்டை ரிலீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எங்ககிட்ட சென்சாருக்கு வரீங்கன்னா ஆல்ரெடி யூ டிசைடட்ல, நீயே ஒரு முடிவு எடுத்ததுக்கு பிறகு என்கிட்ட எதுக்கு வர்ற அப்படிங்கிற கொஸ்டின். அது ஈகோவை தூண்டி விட்ட மாதிரி. அப்போது நீங்கள் ஒருத்தவங்கள்ட்ட நீங்கள் உங்களோட டேட் சொல்லுங்கள், நான் கல்யாணத்துக்கு உங்களை சிறப்பு விருந்தினராக கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு பக்கம். அதே நேரத்தில் பத்திரிக்கையில் அவங்களுடைய பேரும் போட்டு அனுமதியே இல்லாமல் ஒரு டேட்டையும் போட்டுட்டு இந்த டேட்டுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம உத்தரவு பிறப்பிக்கிற மாதிரி. இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் இருக்குல்ல, அதுதான் இங்கே தணிக்கை குழுவினுடைய ஈகோவை தூண்டி விட்டு தான் இங்கே ப்ராப்ளம் ஆயிருக்கு. பத்தாவதுக்கு பிஜேபி வேற விளையாடுறாங்க, அதுவும் அந்த இடத்துல நடந்திருக்கு. எது எப்படியாக இருந்தாலும் இன்னைக்கு ஜனநாயகன் படம் சொன்ன தேதிக்கு ரிலீஸ் ஆகல இல்லையா? அப்போது இயக்குனர் அமீர் இது தொடர்பாக ஒரு கிண்டலான ஒரு பதிவு ஒன்று போடுறாரு. படத்தை ரிலீஸ் செய்ய விடாமல் தடுத்தா தன் வழிக்கு வருவாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய செயல்ங்கிறது கேவலமானது. விஜய் பாஜகவோட சேரணும் அப்படிங்கிறதுக்கு தான் அவருக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. அது சிபிஐ விட்டு அவங்கள டெல்லிக்கு வர வைக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கட்டும், இது எல்லாமே அதை வச்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு அமீர் ஒரு புதியதொரு ரூட் ஒன்று கிரியேட் பண்ணுறாரு. இன்னொரு புறம் என்னன்னா, வெங்கட் பிரபு, ரவிமோகன், கார்த்தி சுப்புராஜ் மாதிரியான இயக்குனர்கள் டைரக்டாக விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுக்குறாங்க. எந்த படத்துக்கு வெளிவரதுக்கு விஜய் ஆதரவாக குரல் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத தாண்டி விஜய்க்கு ஆதரவாக கடைசி படம் ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரி விஜய்க்கு சென்ட் ஆஃப் பார்ட்டி கொடுக்கணும் அப்படின்னு தான் எல்லா திரைப்பட ரசிகர்களும் எதிர்பார்க்குறாங்க. அதையே அந்த உணர்வு கண்டிப்பாக இயக்குனர்களுக்கும் நடிகர்களுக்கும் இருக்கும்ல, அதனுடைய வெளிப்பாடு தான் இது. ஸோ சிபிஐ கூப்பிட்டுச்சு அப்படின்னா அவர் டெல்லி போவாரா? டெல்லிக்கு அவர் எப்படியாவது வர வச்சிடணும் அப்படிங்கிறது தான் பாஜகவினுடைய கடைசி திட்டமாக இருக்குது, அமித்ஷாவினுடைய திட்டமாக இருக்குது. ஏன்னா அதிமுக பாமகவினுடைய ஒரு பிரிவாக இருக்கக்கூடிய அன்புமணியினுடைய கூட்டணி அதிமுகவுக்கு போயிடுச்சு. இப்படிப்பட்ட நிலையில் அமித்ஷாவினுடைய கணக்கு, மோடியினுடைய வருகை, தமிழக வருகை, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி விஜயினுடைய கூட்டணியை எப்படியாவது பாஜக சைட்லேருந்து ஒரு சின்ன ஒரு கிளிக் அடிச்சிருச்சுன்னா நல்லது தானே அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் அவங்கள்ட்ட இருக்குது. ஏன்னா அவங்க இந்த ரூட் வழியாக வந்தால் தான் அவங்களால ஜெயிக்க முடியும். பட் இதுக்கு விஜய் அடிபணிந்து போவாரா அப்படிங்கிற பெருத்த கொஸ்டின் இருக்குது. பார்ப்போம். தணிக்கை செய்யப்படாமல் ட்விட்டர் உட்பட பல சமூக ஊடகங்கள் இயங்கத்தான் செய்யுது. ஆனால் விளம்பரங்கள் இருக்குல்ல, நம்ம பார்க்கக்கூடிய விளம்பரங்கள், அது எல்லாமே மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை தணிக்கை பண்ணி தான் வெளியிடுதான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா குழந்தைங்கள் பார்க்கக்கூடிய இடத்துல யூடியூப்பில் ஏகப்பட்ட விளம்பரங்கள் வரத்தான் செய்யுது. அதையும் மத்திய அரசு தணிக்கை செய்து தானே வெளியிடணும். அப்படியெல்லாம் எதுவும் நடக்கிறது இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த படத்திற்கு மட்டும், திரைப்படத்துக்கு மட்டும் ஒரு வசனங்களாகட்டும், ஏன்னா இன்றைக்கி எல்லாமே எல்லா இடத்துலையும் கிடைக்குது. அப்படி இருக்கும்போது எது சரி எது தப்புன்னு சொல்லிட்டு ஃபில்டர் பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு மக்களுடைய மனசு பக்குவப்பட்டுருச்சு. அப்படின்னா நீங்கள் காஷ்மீர் ஃபைல்ஸ் உள்ளிட்ட படங்களெல்லாம் நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கவே கூடாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அதை செஞ்சாங்களா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்லாம் நமக்குள்ள இருக்குது. பார்ப்போம். இது தொடர்பாக என்னென்னா, அடுத்த ஸ்டெப்பு 4 வார காலம் அவகாசம் கேட்டிருக்காங்க தணிக்கை வாரியம். ஒரு புறம் பராசக்தியினுடைய படம் ஹிந்தியா தமிழா அப்படிங்கிற அந்த கான்செப்டில் அவங்க சிக்கி தவிக்கிறாங்க. அவங்களுக்கும் தணிக்கை சான்றிதழ் இன்னும் கொடுக்கப்படலை. ஸோ விஜயனுடைய கடைசி படத்தை முடக்கிறதுக்கு மத்திய அரசு ரொம்ப தீவிரமாக செயல்பட்டு வருதுங்கிறது இதை வச்சு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கிளியர் ஆகிருக்கு. திமுக விஜய்க்கு எந்த நெருக்கடியுமே கொடுக்கல. அது செந்தில் பாலாஜியினுடைய கரூர் ஈவெண்ட்டாக இருக்கட்டும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ தணிக்கை பண்ணுறதுலையும் தமிழ்நாடு அரசு எந்த விதமான நெருக்கடியும் கொடுக்கல அப்படிங்கிறது தெளிவாகுது. ஏன்னா நயினா நாகேந்திரன் அவர்கள் செந்தில் பாலாஜியை பற்றி ஒரு விமர்சனம் பண்ணார். அதுவும் பார்த்திங்கன்னா கரூர் ஈவெண்ட்டை வச்சு தான். அப்போது நீங்கள் ஒரு விஷயம் நல்லா யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா, பாஜகவுக்கும் திமுகவுக்கும் தான் இங்கே பெரிய அளவில் ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்க தவிர விஜய்க்கும் பாஜகவுக்கும் எதிர்த்து ஒரு வார்த்தை கூட விஜய் பேச மாட்டாரு அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும்.
இதை எப்படி மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, பாஜகவோடு விஜய் ஒருவேளை கூட்டணியில் இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துச்சு. இப்போ இந்த தணிக்கை குழு அதுக்கு படத்துக்கு அனுமதி கொடுக்காததுல இருந்து பாஜகவினுடைய எதிரி விஜய் தான் அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. டிஎம்கேவினுடைய எதிரி விஜய் தான் அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆக மொத்தத்தில் குடைச்சல் கொடுக்கறது யாருன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் விஜய்க்கு குடைச்சல் கொடுக்குது. இதில் செந்தில் பாலாஜியினுடைய பங்கு கரூர் ஈவெண்ட்டில் கூட கிடையாதுங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. சரி, இப்போது நடிகர் சிலம்பரசனும் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய காட்சிகள் அரங்கிருது. எது திருவிழா அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சிம்பு சொல்கிறாருன்னா, என்னைக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு தான் எங்களுக்கான உண்மையான திருவிழா அப்படின்னு சொல்கிறாரு. இது ஒரு வகையில் உண்மையான விஷயம்தான். ஏன்னா பொங்கலுக்கு நம்ம தைப்பொங்கலை கொண்டாடுறோமோ, அது தமிழர் திருநாள் அப்படின்னு தெரிஞ்சு கொண்டாடுறோமோ, அதெல்லாம் வேறு. ஏன்னா இன்றைக்கி தேதிக்கு எது தமிழர்களுடைய புத்தாண்டு அப்படிங்கிறதே இன்றைக்கி தமிழர்களுக்கு தெரியாது. சித்திரையா இல்லை தை மாதம் முதல் நாள் தான் புத்தாண்டா அப்படின்னு. ஆனால் தை மாதம் முதல் நாள் தான் புத்தாண்டு அப்படிங்கிறத தமிழர்கள் தேவநேய பாவாணர்லேருந்து நிறைய பேர் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. கலைஞர் கருணாநிதி கூட அதை அனௌன்ஸ் பண்ணார். இருந்தாலும் தமிழர்கள்ட்ட இன்னமும் அது ஒரு பெரிய குழப்பமாக தான் இருக்குது. வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு தளபதியினுடைய படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா எல்லாரும் தேட்டரில் போய் மகிழ்ச்சி பொங்க அந்த படத்தையும் பராசக்தி அப்படிங்கிற அந்த மொழி போர் தொடர்பான அந்த விவரங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. இந்த 2 படங்களுமே தணிக்கை சான்றிதழ் பெற்று நல்ல தேட்டரில் 50-50 எடுத்துக்கிட்டு நம்ம எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணணும்னு தான் நம்ம ஆசைப்படுறோம். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு, அதுவும் ஆஃபரோடு கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.